உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நல்ல இரவு தூக்கமும், டே டைமில மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது உங்களுடைய ஸ்கின் வந்து சன்லைட்ட வந்து எக்ஸ்போஷர்ல இருக்கணும். ஸோ நல்ல இரவு தூக்கத்துக்கு நீங்க நைட்ல வந்து காலைல வந்து ஒரு ஆயில் மசாஜ் மாரி பண்ணிக்கலாம். ஒரு கீயோ இல்லைன்னா கோகனட் ஆயிலோ வச்சு நம்மளுடைய பாதங்கள்ல ஒரு மசாஜ் மாரி பண்ணீங்க அப்படின்னா, அது நல்ல ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட் குடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் குறையும். இதன் மூலமாக நல்ல இரவு தூக்கம் வந்து உண்டாகும். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்லீப் ஹைஜீனை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. டெய்லி நம்ம இந்த ஒரு டைமில் தூங்கலாம். ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறோன்னா ரெகுலராக அந்த மாதிரி 10 மணிக்கு தூங்க போகிறது நல்லது. ஸோ அதே மாதிரி இரவு 10லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தூக்கம் தான் நம்மளுடைய கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் மெலட்டோனின் செக்ரேஷனும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் ரெகுலராக நம்ம ஒரு 9:00லேருந்து 10:00க்குள்ளே பெட்டுக்கு போயிடுறது நல்லது. அதே மாதிரி நம்ம தூங்கக்கூடிய அறை வந்து நல்ல இருட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது வந்து மெலட்டோனின் செக்ரேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் இருக்குது டாக்டர், இல்லை வந்து நாள் முழுக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வேலை செய்கிறேன், அதனால் என்னால் நைட்டில் போய் வந்து மைண்டை செட்டில் ஆக்கி தூங்க முடியல, அந்த சமயத்தில் தான் நான் ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அதனால் நான் கண்டினியூஸாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக அமைதியாக வரல அப்படின்னா நீங்கள் மானசா கேப்சூல்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து மனதுக்கு ஒரு அமைதியை கொடுத்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா கூட உடல் எடை வந்து அதிகரிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைனாலும் உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கலாம்.